குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். 2024 நிறைய விவிஐபிக்களை உலகம் இழக்கும். நிறைய மரணங்கள் சம்பவிக்கும். விவிஐபிக்கள் நான் சொல்கிறது தி டாப் பேர் சொன்னோன்னு செத்தவனுக்கு ஜாதகம் பார்க்கக்கூடாதுன்னு அதில் ஒன்று தீர்மானம் போட்டாங்க. அது பார்க்க ஆரம்பித்தா இறந்த 10 பேருக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் தெரியாமல் கேட்குறேன், நீங்கள் சந்திர மண்டலத்துக்கு போயும் செவ்வாய் மண்டலத்துக்கு போய் என்ன பண்ண போகிறீங்க? எனக்கு நான் இப்போ சயின்டிஸ்ட்டுகளே கேட்க போகிறேன். எதுக்குன்றேன். ஆம்ஸ்ட்ராங் போய் இறந்தப்பவே அங்கே மிதந்துட்டு தான் இருந்தான். ஒன்று போய் இன்னொன்று வந்தே ஆகணும். அப்படி இல்லை நம்ம சோத்துக்கே சிங்கி அடிக்கணும். இப்போ நெல் பறிச்சிட்டோம், அதுக்கப்புறம் நெல்லே வர நம்ம என்ன ஆகும்? அரிசி கிடைக்குமா? என்னைக்கோ எழுதி வச்சான், இந்த தேதியில் அமாவாசை, இந்த தேதியில் இந்த நாளில் இந்த நட்சத்திரம், இன்றைக்கி பௌர்ணமி, அப்படி எழுதி வச்சான்ல. யார் எழுதுனது? நாய்க துரத்தி கடிக்குது, மாடுக முட்டுது. மெயின் காரணம் என்ன? இந்த ஜென்மம் நீங்கள் எதுக்கு எடுத்தீங்க தெரியுமா? தெரியாது. வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு மட்டுமே. வாழ்க்கையில் தோல்வி அடைகிறது ஜெயிக்கிறதுங்கிறதுல எண்ணமே வரக்கூடாது. வயநாட்டில் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க சரி, பெரிய பேரழிவுகளில் இயற்கை பேரிடர்கள் வந்து பாதிக்கப்படுறவங்க சரி, எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. இல்லை கடவுளை கும்பிட்றவங்களும் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அவங்களை கடவுள் கைவிட்டார் அப்படின்னு பார்க்கலாமா? இல்லை, கடவுளை கும்பிட்றோன்னா அதுதான் என்ன தெரியுமா, பூர்வ ஜென்ம பலன்கள்னு இருக்குது. நல்லது கெட்டதுங்கிறது ஜென்ம பலன்லாம் இருக்குது. அது ஜோசியத்துக்குள்ளே வந்துடும். இப்போது ஒரு பஸ்ஸு போகுது சார், ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது, 10 பேர் இறந்துடுறான், 10 பேர் படுகாயம், 10 பேர் தப்பிச்சிட்றான், 2 பேர் காயமே படுறதில்லை. அவன் ஜாதக அமைப்பு அப்படி இருக்கும். நீங்கள் அதுக்குள்ளே நுழைஞ்சால் நிறைய பேசணும். 10 பேர் இறந்தாருன்னா அவனுடைய கோச்சாரப்படி அது நடந்தே தீரணும், விதி. புரிஞ்சுதா? அதனால தான் என்ன சொல்லணும்னா, அதை போய் சொல்லும் போதே இன்னொன்று சொல்லிட்டான், இறந்தவனுக்கு ஜோசியம் பார்க்காதம்மா, செத்தவனுக்கு ஜாதகம் பார்க்கக்கூடாதுன்னு அதில் ஒன்று தீர்மானம் போட்டாங்க. அது பார்க்க ஆரம்பித்தா இறந்த 10 பேருக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். புரிஞ்சுதா? அது தெரியாது. நீங்கள் அதோட விட்டுறீங்க. இறந்தாங்க, அவ்வளோதான், அடக்கம் பண்ணி முடிச்சுது. தப்பிச்சவன் அப்பா நம்ம தப்பிச்சவன் அதை ஒதுங்கிடுறான். ஆனால் ஜாதக ரீதியாக கோச்சாரப்படி ஒருவனுக்கு இந்த டைமில் மரணம் வருதுன்னா வந்தே தீரும். அதில் சிலதெல்லாம் இருக்குது, இயற்கை மரணம், சிலது கோர மரணம், இதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி விபத்துக்கள்லாம் இதுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். அது கோச்சாரப்படி அமைப்பு தான். இந்த சொல்லும்பொழுது இன்னொன்று சொன்னால், 2024 நிறைய விவிஐபிக்களை உலகம் இழக்கும். நிறைய மரணங்கள் சம்பவிக்கும். விவிஐபிக்கள் நான் சொல்கிறது தி டாப் பேர் சொன்னோன்னே நம்ம கண்ணில் தண்ணி வர்ற அளவுக்கு உள்ளவங்க உலகம் முழுக்க, நாட் ஓன்லி தமிழ்நாடு இல்லை மெட்ராஸ், நான் சொல்ல, வேர்ல்டு லெவலில் பெரிய இழப்புகள். விவிஐபின்னா என்ன, பெரிய ரொம்ப ஃபேமஸானவங்க தானே. ஸோ அந்த இழப்புகள் நிறைய இருக்குது, இந்த ஆண்டு நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும். ஆனால் இதை நீங்கள் தடுக்கவே முடியாது. நடப்பது நடந்தே தீரும். சில சொல்கிறாங்க விதியை மதியா வெல்லலாம். ஆனால் நீங்கள் விதியை மதியா வெல்லங்கிறது பழமொழியுடைய அர்த்தத்தை நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். இவங்களாம் மாற்றணும் தானே, இந்த பகுத்தறிவு தன்மை உள்ளவங்க மாற்றணும். விதியை மதியெல்லாம் அறிவா? இங்கே மதி என்றால் சந்திரன். விதியை மதியால் வெல்லலாங்கிற வாசகமே ஜோசியப்படி வந்த கூற்றுது. இங்கே மதி என்பது சந்திரன். இந்த மதி நிற்கும் இடம்தான் மாற்றும். ஒரு சந்திரன் என்பது 2.5 நாளைக்கு ஒரு கட்டத்தில் மாறுவான். சந்திரன் இருக்க 12 கட்டம் இருக்குதுங்களா, அந்த 12 கட்டத்தில் ஒரு 2.5 நாள் மாறுவான். இந்த 2.5 நாளைக்குள்ளே 3 நட்சத்திரம் 4 நட்சத்திரம் மாறிட்டே வருவான். ஒவ்வொரு நட்சத்திரம் மாறும்பொழுது உங்களுக்கு அந்த நட்சத்திரம் அந்த பாதிப்பு, பக்கத்தில் இருக்க இன்னொன்று அவனுக்கு அந்த பாதிப்பு. அதனால் இந்த டெய்லி ஜோசின்னு சொல்லுவாங்க தெரியுமா, இந்த நட்சத்திரம் இந்த பலன்னு, அப்படி தான். ஸோ இங்கே விதியை மதியால் வெல்லாம் சந்திரன் நினைத்தால் மட்டுமே நடக்கும். நாம நினைச்ச முடியும். இதெல்லாம் நீ நினைப்பீங்க. நீங்க இங்கிருந்து போகும்போது ஒன்று நினைப்பீங்க, டோர் விட்டு கீழே இறங்கணும் இன்னொன்று நினைப்பீங்க. புரிஞ்சவங்களுக்கு? ஸோ இந்த டைவர்ட் எப்படி ஆகுன்னா, உங்கள் நட்சத்திரத்தில் தப்பான ஒரு எண்ணங்கள் போயிட்டு இருக்கும் பொழுது அந்த சந்திரனுடைய நட்சத்திர பாதம் மாறணுன்னு நீங்களே அதில் டைவர்ட் ஆகிடுவீங்க. ஸோ உங்கள் மனநிலை ஒருமித்ததோடு இருக்காது. இப்போ நான் எங்கூட நீங்கள் பேசிகிட்டு இருந்தாலும் இன்னொரு மைண்ட் செட் இன்னொரு பக்கம் உங்களுக்கு போயிட்டு தான் இருக்கும். இது சந்திரனுடைய நிலைப்பாடு. ஸோ விதியை மதியால் வெல்வது என்பது சந்திரன் நினைத்தால் மட்டும்தான் முடியும். அந்த சந்திரன் தவறாக இருந்தால் இந்த மாதிரி விபத்துக்கள்லாம் நடக்கும். ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது சார். பட் உங்களுடைய அந்த பிறப்பு, அது பிறப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஏன்னா இப்போல்லாம் ஜாதகங்கிறது நிறைய பேர் தப்பாகவே எழுதிக்கிறாங்க. இப்போ ஒரு பொண்ணுக்கு இந்த நட்சத்திரத்தில் ஒரு பொண்ணுக்கு திருமணமே ஆகாதுன்னு சிலதெல்லாம் இருக்குது ஜோதிடப்படி. அது சரி, அந்த பொண்ணு கல்யாணம் ஆகணுங்கிறதுக்காக நட்சத்திரத்தை மாற்றிடுறாங்க, ராசி அதையே வச்சுக்கிறது. பிறந்த நேரத்தை அவன் பொதுவாக சொல்லுவாங்க, போராடத்தில் பிறந்தால் 100 ஆடாது, அது தாலிபாக்கி இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன சொல்ல, போராட நட்சத்திரம் ஒரு பொண்ணு பிறந்தா இது கல்யாணமாக என்ன பண்ணுறான், நட்சத்திரத்தை மாற்றி ராசி மட்டும் அதே சொல்லி கொடுத்துறது. இதை வச்சு ஏமாற்றி கல்யாணத்தை பண்ணிடுறது.
அப்புறம் பார்த்தா 3 மாதம் கழிச்சு அந்த அம்மா விடவா இருக்கும். புரிஞ்சது உங்களுக்கு? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். என்னைக்கோ எழுதி வச்சான், இந்த தேதியில் அமாவாசை, இந்த தேதியில் இந்த நாளில் இந்த நட்சத்திரம், இன்னைக்கு பௌர்ணமி, அப்படி எழுதி வச்சான்ல. யார் எழுதுனது? இது யார் எழுதுனது? கேலண்டரில் இந்த நாள், இந்த திசை, இந்த இது நடக்குதுன்னு யார் எழுதுனது? இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறோமா? இன்றைக்கி கேலண்டர் அமாவாசை தானே, இன்றைக்கி பௌர்ணமி தானே. அப்புறம் எப்படி? அப்போ நம்மளுடைய முன்னோர்கள்லாம் லட்ச வருஷமாக இருக்கலாம். அவங்க நம்மளை விட பெரிய சயின்டிஸ்ட், அதாவது நம்மளை விட வானசாஸ்திரத்தில் படித்தவங்க. அவங்கெல்லாம் போயிட்டு அவங்களுடைய உயிரணுக்களுடைய ரிப்பீட்டு தான் நம்மெல்லாம் மறுபடியும். ஸோ என்னென்னா, அழிவு என்பது டோட்டலாக இயற்கையாகவே கிடையாது. அழிகிற மாதிரி போயிட்டு மறுபடியும் ரீஎன்ட்ரி தான், மறு இது தான். ஏன்னா ஒன்று போய் இன்னொன்று வந்தே ஆகணும். அப்படி இல்லை நம்ம சோத்துக்கே சிங்கி அடிக்கணும். இப்போ நெல் பறிச்சிட்டோம், அதுக்கப்புறம் நெல்லே வர நம்ம என்ன ஆகும்? அரிசி கிடைக்குமா? ஒன்று போனாலும் அதே மறுபடியும் வரும். அந்த மாதிரி தான் மனுஷன் அப்படி தான் ரிப்பீட்டு தான். ஸோ நம்மளுக்கு இப்போ இருக்கிற சயின்டிஸ்ட்டு மாதிரி அந்த காலத்தில் இருந்திருக்காங்க. அவருடைய உயிரணுக்களுடைய அடுத்த அவதாரம் தான் இது. மறுபடியும் இப்போ சயின்டிஸ்டாக வரலாம். ஸோ இது சித்தர்கள் அதெல்லாம் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ மனிதன் உங்களுடைய செயல்பாடு இந்த பிறவியில் நன்றாக இருந்தால் அடுத்த செயல்பாடு அதே மாதிரி இருக்கும். இப்போ நாம் ஒரு தரம் கூட சொல்லும்போது சொன்னேன், இப்போ 7 ஜென்மம்னு சொல்லுவோம். வானவில் எத்தனை கலர்? 7 கலர். இப்போ மனிதனுடைய ஒவ்வொரு பிறவியும் ஒவ்வொரு கலர். அந்த ரெட்டுக்கு உண்டான தன்மை உண்ட பிறவி ஒரு நாள் இருக்கும். இப்போ ரெட்டுங்கிற போது டேஞ்சர், அந்த பிறவியில் அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். இப்போ ரோஸு, இது வெள்ளை அப்படிங்கும்போது சுத்தமான ஒரு இது. அப்போ இதில் ஒயிட்டுன்னு ஒன்று முடியுது பார்த்தீங்களா, அதுதான் கடைசி ஜென்மமாக, 7வது ஜென்மம் அதுதான். அதுக்கப்புறம் அவருடைய ஆன்மா ரீஎன்ட்ரி ஆகாதான், அதோட செட்டில் ஆகிடும். ஆக இந்த 7 கடல், 7 ஜென்மங்கள் எல்லாமே 7 வச்சுருப்பாங்க. இந்த 7ஆம் நம்பர் ஜோதிடப்படி பார்த்தீங்கன்னா கேதுங்கிறது ஞானகாரகர். உங்கள் ஞானம், அறிவு, ஞானம்னு சொல்கிறோமே, இது என்றைக்குமே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அது உங்களுடைய ஜாதகங்களை பொறுத்து பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் இந்த கேது எல்லாம் வச்சு சொல்லலாம், இப்படியெல்லாம் இருந்திருப்பீங்க நீங்கன்னு சொல்ல முடியும். நம்ம ஜோசியம் ஒரு பெரிய கடல். நான்லாம் ஜோசியம் படித்து சும்மா கடுகளவு தான், அது பெரிய கடல் அது. ஸோ நான் அது குறை சொல்லலாம். ஆனால் ஜோதிடம் என்பது ஜோதிட கூற்று உண்மை, மெஞ்ஞானம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இதுலேருந்து படிப்படியாக வளர்ந்தது ஜோசியமெல்லாம் வந்தது. புரிஞ்சுங்களா? ஸோ 6வது அறிவு ஒரு மனிதன் இன்றைக்கி சயின்ஸுன்னு சொன்னேன். அது பேர் நம்மளா சொல்லி விஞ்ஞானம், அது மெஞ்ஞானம் தான். மெஞ்ஞானத்துலேருந்து வந்ததே விஞ்ஞானமே, விஞ்ஞானத்துலேருந்து மெஞ்ஞானம் வரல. ஸோ அதுலேருந்து வந்த பாட்டுக்கு தான் அதெல்லாம். ஸோ இது இந்த பாட்டு என்ன தெரியுமா, அழிவை நோக்கி போயிட்டுருக்கு. எல்லாமே அழிவை நோக்கி போயிட்டுருக்கு. சும்மா ஏன்னா அன்னைக்கு ஒரு புற்றுநோய் அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டாலே பெரிய விஷயம். இன்றைக்கி தொட்ட 90 பேரில் எடுத்திங்கன்னா 9 பேர் புற்றுநோய்ங்கிறான். ரீசன் என்ன? நம்ம தவறு, ஃபுட்டு தப்பு, சாப்பிட்றதெல்லாம் தப்பு, அப்புறம் எல்லாமே தான் வரும். ஸோ நோய் இது. அதே மாதிரி இந்த 24 இன்னொன்று சொல்லிருக்காரு, மனிதன் இதுவரை காணாத நோய் கிருமிகள்லாம் நோய் வருமா மனிதர்களுக்கு, மிருகங்களுக்கெல்லாம். இந்த மிருகங்கள் சொல்லும்போது எனக்கு இன்னொன்று ஞாபகம் வந்தது. இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டீங்களா, இந்த ஒரு 6 மந்த்ஸில், இந்த வெயில் ஸ்டார்ட் ஆன இந்த 6 மந்த்ஸில் ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் பார்த்தீங்கன்னா நாய்க துரத்தி கடிக்குது, மாடுக முட்டுது. மெயின் காரணம் என்ன? கிளைமேட். இந்த கிளைமேட்டு, அந்த வெயில், அந்த தன்மை அதுகளுக்கு தாங்க முடியல. அது சொல்ல தெரியல, அது சொல்ல தெரியாமல் தான் முட்டுது. தெருவில் போகிற பையனை கடிக்குது, நான் கடிக்குது. அப்போ எப்படி? இதுவரை நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? டெய்லி பேப்பரில் ஒரு சிறுவனை கடிச்சது, ஒரு பொண்ணை துரத்துச்சு, மாடு முட்டை வருது. ஏன்னா அந்த ஜீவன்களுக்கு சொல்ல தெரியல. அப்போ அந்த கிளைமேட்டு அதனால் தாக்கு பிடிக்க முடியல. ஸோ பார்த்தீங்களா, மிருகங்களுக்கே தெரியுது. இப்போ நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் அதையும் மீறி சில தவறு செய்கிறோம். நம்ம ஊரில் விளையிற காயை தின்னுட்டு, அந்த கிளைமேட்லேயே வாழ்ந்து, அங்கேயே விவசாயம் பண்ணி, அங்கேயே சாப்பிட்டுட்டு, அங்கேருந்து ஒரு பஸ்ஸை பிடிக்கணும்னா 5 கிலோமீட்டர் நடந்து போய் அப்புறம் பஸ்ஸை பிடிச்சி வெளியூர் போகிற காலமெல்லாம் போச்சு. வாசல்லையே கால் டாக்ஸில் ஏறி எங்கே போய் இறங்கணும் அங்கே வாசல்லே இறங்கி 10 ஸ்டெப்பும் கூட நடக்கிறதில்ல. வியாதி வருமா வராதா? அந்த காலத்தில் உடல் உழைப்பு இருந்தது சார். இன்றைக்கி எல்லாமே சோம்பேறித்தனம், உட்கார்ந்த இடத்துல எல்லாம் பண்ணணும். உடலில் எல்லா நோயும் தான் வரும். ஸோ அதனால் மனிதனுடைய இயற்கைக்கு ஒத்த விஷயங்கள் நம்ம எல்லா விஷயத்தையும் நான் சொல்ல வராதான், எல்லாத்துலேயும் மைனஸ் ஆகிட்டோம். எல்லாமே ஈஸியான்ற வழியில் போய்ட்டு கிடையாது. கஷ்டப்படுறதுக்கு எவனுக்குமே இப்போ மனசு இல்லை. ஈஸியாக எதுவும் பண்ணலாம். அதே மாதிரி மனித நேயமெல்லாம் அழிஞ்சு போச்சு, சுயநலம் அதிகமாகி போச்சு. இதற்குண்டான பனிஷ்மெண்ட்டு தான் இயற்கை பண்ணிகிட்ருக்கு.
இதில் நீங்கள் சொன்னீங்க சார், இப்போ நம்ம 7 பிறவின்னா நம்ம கடைசி பிறவிங்கிறது அந்த வெள்ளை கலர் அப்படின்னு சொல்லி, இப்போ நாம எத்தனையாவது ஜென்மம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது வழி? அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்த ஜென்மத்துக்கு இல்லை முன்ஜத்துக்கு ஓடிடுவீங்களே. ஒரு ஜென்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாவே இந்த ஜென்மம் நீங்கள் எடுத்தாங்கன்னா தெரியாது. இந்த ஜென்மம் நீங்கள் எதுக்கு எடுத்தீங்க தெரியுமா? தெரியாது. வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு மட்டுமே. வாழ்க்கையில் தோல்வி அடைகிறது ஜெயிக்கிறதுக்குனால எண்ணமே வரக்கூடாது. உங்கள் லைஃப் என்னென்னா நீங்கள் வாழ்கிறதுக்கு அவ்வளோதான். அப்போ நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட சந்தோஷமாக இருந்து வாழ்ந்துட்டு போயிடணும். இதுதான் உங்கள் ஜென்மம். இந்த ஜென்மத்தை அடுத்த ஜென்மத்தில் ஞாபகத்துக்கு வரணும்னா உங்களுக்கு அது காடு கிஃப்ட்டு. அந்த உயிரணு இம்மீடியட்டாக மறுபடியும் பிறந்து வந்தால் ஞாபகத்துக்கு வரும். ஸோ வந்து எந்த ஜென்மம் கடைசிங்கிறது மட்டும்தான் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த வெளிப்படையான வெண்மைத்தனமான இருந்தவர்கள் கிட்டத்தட்ட சித்தர்களாக ஜென்மம் இல்லைம்பாங்க. அவங்க இந்த ஜென்மத்தோட சொல்கிறதால சொல்லிட்டு போயிடுவாங்களாம். அப்போ அவங்க வந்து ஈக்குவல் டு காட் அந்த ரேஞ்சுக்கு போயிடுறாங்க. அப்புறம் இன்னொருத்தரங்கிட்ட கேட்டார், சித்தர்களுக்கெல்லாம் கோயில் கட்டுறாங்கன்னு. எந்த சித்தர்களும் எனக்கு கோயில் கட்டு சொல்லவே இல்லை. நீங்கள் ரொம்ப அபிமானமாக அபிப்பிராயம் வச்சு கட்டுறீங்க. ஏன் சித்தர்களுக்கு போகிறீங்க? சில பெரியவங்கெல்லாம் வந்து தாய் தந்தை இருந்தாங்க, அவங்களுக்கு செலவு வச்சு வழிபாடு பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுக்கு சம்மந்தம் கிடையாது. நீங்கள் ரொம்ப அதிகமாக நேசிக்கிறவங்கள வழிபட்டுருக்கீங்க. அதுதான் தத்துவம். ஒரு அகால மரணம் அல்ல ஒரு பெரிய நோய், புற்றுநோய் மாதிரி வந்ததுன்னா நம்ம கடவுள்கிட்ட தான் கோவப்படுறோம். நீ இருக்கியா இல்லையா, ஏன் எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை அப்படிங்கிறோம். இப்போ கேரளாவை கடவுளின் தேசம்னே சொல்கிறோம். அங்கே வந்து இவ்வளோ அப்பாவி மக்களுக்கு இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. வந்து ஏன் கடவுள் மக்களுக்கு இவ்வளோ தொல்லைகள் கொடுக்குறாரு? நிறைய அலும்பாக்கிரம் நிறைய நடந்திருக்கும். இப்போ ஒருத்தர் தப்பு செஞ்சாவே பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ கடவுளுடைய அந்த தன்மைகளே வந்து மாற்றிட்டாங்க. எந்த சாமி கோயிலுக்கு போனாலும் அவங்க ஏன்னா அந்த பொருளாதார அடிப்படையில் கோயிலை ஆக்கிட்டாங்க. இது ஒரு கோயில் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா அங்கே வருமானம் வர்றது, அப்புறம் அந்த விஐபிக்குன்னா ஒரு டிக்கெட்டு. எந்த கடவுள்னு சொல்லவே இல்லை. என்ன கோடீஸ்வரன் இருந்தாலும், நான் சொல்கிறது ஜனாதிபதியாகவே இருந்தாலும் கடவுளை கும்பிடும்போது மட்டும் சராசரி மனுஷனாக தான் போய் கும்பிடணும். நம்ம ஸ்பெஷலாலாம் போகக்கூடாது. இதெல்லாம் பனிஷ்மெண்ட்டு. நாம் யார் கோவிச்சிட்டா எனக்கு பற்றி கவலை இல்லை. கடவுள் வந்து ஜென்ரல், அவர் எல்லாருக்கும் பொது. நீங்கள் போட்டு விஐபி மாதிரி வந்து காசை கொடுத்துட்டு போய் முன்னாடி கடவுள் கூப்பிட்டுன்னா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் தான் கிடைக்கும். அப்போ இத்தனை பேர் என்ன சும்மாவா இருக்க? அப்போ காசு இருந்தால் கடவுளை ஒருத்தன் பார்க்கலான்னு நினைக்கிறான். காசு இல்லாதவன் பல மணி நேரம் நின்று பார்க்கணும்னு நினைக்கிறான். இதே பெரிய தவறு தானே? அப்போ கடவுளுக்கு உண்டான கடவுள் என்ன சொல்கிறாரு, நான் எல்லாருக்குமே ஒன்று தான் சொல்கிறது நீங்களாம் மாற்றிக்கிறீங்க. இது தவறான செயல். இதுக்குண்டான பனிஷ்மெண்ட் தான் இப்போ நடந்துருக்கு இயற்கை. இது இன்னொன்று சார், இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது கடவுள் மேலே உள்ள நம்பிக்கை கூடுமா இல்லை குறையுமா? கண்டிப்பாக கூடும். கடவுளுங்கிறதே உங்கள் மனசாட்சி தான் சார், உங்கள் பயம்தான். நீங்கள் ஒரு விஷயத்துக்கு பயப்பட்டாவே அது நீங்கள் கடவுள் நினைக்கிற மாதிரி தான். நீங்கள் பாருங்கள், ஐயோ அப்படின்னாவே அங்கே அது கடவுள் தான். நீங்கள் நினச்சிக்கிறீங்க கடவுள் ஒன்று தனியாக இல்லை. உங்கள் மனசாட்சி கடவுள், உங்கள் அறிவுடைய திறமை அது கடவுள், உங்களோட நினைவுகள் புறமே கடவுள். ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக சொல்ல வேண்டியது, ஒரு மனிதன் பயப்பட்டான்னு அது கடவுள். கடவுளை வந்து நினைக்கிறாருன்னு அர்த்தம். ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ கடவுள் வந்து தனியாக வந்து எல்லாம் சொல்லிகிட்டு இருக்க மாட்டார். இப்போ நீங்கள் போகிறீங்க, ஒரு கடவுள்கிட்ட போகிறீங்க, வேண்டிக்கிறீங்க. இந்த கடவுள்கிட்ட போய் வேண்டது என்ன தெரியுங்களா? உங்கள் மனசாட்சி உங்கள் கூட பேசுது. அவர்கிட்ட நீங்கள் பேசுகிறதே மனசாட்சி தான் பேசுது. அதுதான் கடவுளுடைய அனுகிரகம். ஸோ எதுக்கு சொல்லன்னா, தனியாக கடவுள்னு நினைக்காதீங்க, உங்கள் மனசாட்சியே கடவுள் தான். கமலஹாசன் கூட ஒரு படத்தில் சொல்லியிருப்பார், நீயே கடவுள்னு சொல்லியிருப்பார். உங்கள் எண்ணங்கள் உள்ள உங்கள் தாட்டு இதெல்லாமே நல்லா இருந்தாவே ஈக்குவல் டு காடு. அந்த மாதிரி பவர் வந்து வாங்கி ஒரே சிந்தனை இருக்கிறது சித்தர்கள். வயநாட்டிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம்னு என்ன நினைக்கிறீங்க? பாடம் வந்து இயற்கையை வந்து அழிக்கக்கூடாது. இயற்கை அது காடு மேடுலாம் சொல்ல முடியல. காடு நிலங்கெல்லாம் இதெல்லாம் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு தோன்றது வெட்டுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. அந்த இயற்கை எப்படி இருக்கோ அப்படியே விட்டிங்கன்னா அது அப்படியே இருக்கும். நீங்கள் அதில் கை வச்சிங்கன்னா அவ்வளோதான். ஒரு 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 பாத்திரத்தை உருவாக்குறீங்க, அது அப்படியே அந்த பாத்திரமாகவே அப்படி வச்சுருந்தீங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும். நீங்கள் அது நெருப்பில் வச்சு சுட்டு மறுபடியும் தண்ணியில் போட்டு கழுவி மறுபடியும் மண்ணில் போட்டு போட்டுறதுன்னா அது என்ன ஆகும்? பாழா போயிடுமா? அப்படி தான் இயற்கையும். ஸோ மலை மலையாக இருக்கணும், கடல் கடலாக இருக்கணும். கடலுக்குள்ளே போய் வெடித்து பார்க்குறது, இது ராக்கெட் விட்டு வாருக்காக பண்ணுறதெல்லாம் கடலை கொஞ்சம் வெடிக்க வைக்கிறது பெரிய தப்பு. அப்புறம் இயற்கையோட சீரழிவு, ராக்கெட்டுகளை மேலே விட்டு ஓசோன் மண்டலத்தில் கிழிச்சு விட்டாங்க, இது நம்ம பண்ணுற தப்பு. ஸோ இயற்கையோடு இருக்கணும். நான் தெரியாமல் கேட்குறேன், நீங்கள் சந்திர மண்டலத்துக்கு போயும் செவ்வாய் மண்டலத்துக்கு போய் என்ன பண்ண போகிறீங்க? எனக்கு நான் இப்போ சயின்டிஸ்டுகளே கேட்க போகிறேன், எதுக்குன்றேன். ஆம்ஸ்ட்ராங் போய் இறந்தப்பவே அங்கே மிதந்துட்டு தான் இருந்தான். அங்கே புவியீர்ப்பு தன்மை இல்லை, கீழே நிற்கவே முடியாதுன்னு வந்து சொல்லிட்டான்.
நீ மறுபடியும் அங்கே போனால் மிதந்துட்டு தான் இருக்கும். எதுக்கு இது போய் வேஸ்ட்டு? இங்கேயே வந்து பொழப்பு என்ன பண்ணுறது, எப்படி வாழ்கிறதுன்னு சொல்லி திணறிட்டு இருக்கோம். நீ செவ்வாய் மண்டலத்தில் போய் வாழ போகிறீங்களா? அப்போ மனித அறிவு என்ன தெரியுங்களா, அதாவது மைனஸான விஷயங்களை யோசிக்கிறது. இப்போ நான் அதை பண்ணுறேன், இதை பண்ணேன். நான் உண்மையிலே சொல்கிறேன், இந்த வானவெளியில் இதில் போய் ஆராய்ச்சிக்கு அனுப்புகிற காசெல்லாம் எத்தனை ஏழைவாளிகள் 3 நேரத்துக்கு சோறு இல்லாமல் இருக்கு, அவங்களுக்கு கொடுத்துட்டு போகலாம். சொல்கிறேன், எத்தனை ஆயிரம் கோடி சும்மா ராக்கெட் விட வேண்டியது. அப்புறம் இன்னையும் பாருங்கள், நிறைய சேட்டலைட்டுங்க, இது பூராமே டேஞ்சரு. ஒரு காலத்தில் இது ஒன்றோட ஒன்று மோதி இன்னும் பெரிய அழிவெல்லாம் வரும். கொஞ்சம் நஞ்சமாக சேட்டலைட் விட்ருக்காங்க, எல்லாம் தவறு. சயின்ஸு சார் வீழ்ச்சி தான். இப்போ இந்த செல்ஃபோன் எதுக்கு வச்சுருக்கீங்க? ஃபோன் பேச தானே கண்டுபிடிச்சான். இப்போ இதுக்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டானா, கொண்டு வந்துட்டு இப்போ டெய்லி பேங்க்கில் வந்து ஏதாவது ஒரு நியூஸ் வந்தால் பயப்படுறீங்க, நம்ம காசு எவனோ எடுத்துட்டானான்னு. மைனஸ் தானே அது. ஸோ எல்லாம் எது எந்த இடத்துல எது எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வந்து வச்சிங்கன்னா அது குப்பை தான். இது இங்கே இருக்கணும், இங்கே தான் இருக்கணும், அது அங்கே இருக்கணும், எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரே பெட்டியில் போட்டிங்கன்னா குப்பை தான் அது. ஆக இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறதுல குப்பத்தனம், அதான் உண்மை. இதில் நீங்கள் சார், இயற்கையை நம்ம எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி, இப்போ அதோட அளவு, இப்போ நம்ம வந்து இயற்கையாக விளைகிறத சாப்பிட்றது ஒன்று, நம்ம வந்து ஒரு நிலத்தை திருத்தி அதில் ஒரு பயிர் செஞ்சு சாப்பிட்றதே இயற்கையோட ஒரு டிஸ்டர்பன்ஸாக வந்து இயற்கையை ஒரு மாத்திரம் அப்படிங்கிறது தான். ஸோ இதோட எந்த அளவு நம்ம இயற்கையோட போய்க்கலாம் அப்படிங்கிறது இருக்குல்ல சார். ஒரு கத்திரிக்காய் செடியில் 10 கத்திரிக்காய் ஒரு தரம் வந்து அது முளைச்சி வந்து காய் விட ஆரம்பிச்சுன்னா ஒரு 10 கத்திரிக்காய் வருதுன்னா அதோட விட்டுறணும். அதுக்கு போய் நீ சயின்டிஃபிக்காக ஊசியை போட்டு உரத்தை போட்டு 100 கத்திரிக்காய் ஆக்கினீங்கன்னா இப்படித்தான் புற்றுநோய் இல்லை, இதை விட பெரிய நோயெல்லாம் வரும். நீங்கள் அதுதான் சொல்கிறேன், இயற்கையோட ஒன்றி வாழ். ஒரு ஒரிஜினலாக ஒரு தாவரம் உனக்கு என்ன கொடுக்குதோ அதை பண்ணு. அதுக்கு போய் ஊசியை போட்டு 100 ஆக்கி காசு பண்ண பார்க்குறீங்கள, அதுக்கு உண்டான வேணா தான் இது. நான் டோட்டலாகவே இயற்கையோடு ஒன்றி வாழ்வது இல்லை. ஒரு நெல் போட்டால் அதுலேருந்து ஒரு 100 நெல் வரணும், அதோட விட்டுறணும். ஒரு நெல் போட்டால் அது 10,000 நெல்லாக வரணும்னு பேராசை, அது அழிவு தான். சயின்ஸ் வளர்ந்ததுன்னு நினைக்காதீங்க, அழிவை நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஒரு காலத்துலலாம் இந்த மாதிரி உரமெல்லாம் கண்டுபிடிக்காத காலத்தில் அந்தந்த தாவரத்தில் என்ன வருதோ அதை மட்டும் தான் சார் எடுத்தின்னா. இன்றைக்கி எல்லாத்துலேயுமே ஊசி, உரம், மருந்து எல்லாம் மெடிசன் தான் நம்ம சாப்பிட்றது போகிறோம். இது எல்லாருக்கும் செட் ஆகாது. அதனால் வர்றதா நோய்கள் எல்லாம். வணக்கம் சார். வணக்கம்.